நீங்கள் கோதுமை அல்வா, அசோகா அல்வா, பாதாம் அல்வா இப்படி விதவிதமா சாப்பிட்ருப்பீங்க. மஸ்கோத் அல்வான்னு கூட ஒரு அல்வா உண்டு. ஆனால் மரவள்ளி அல்வா நிச்சயம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மரவள்ளி அல்வா சேலம் பகுதிகளில் வீடுகளில் அடிக்கடி செய்யற ஒரு இனிப்பு. இந்த மரவள்ளி கிழங்கு சேலம் மாவட்டத்துல தான் அதிகமா பயிராகுது. ஜவ்வரிசி கூட இந்த மரவள்ளி கிழங்குல இருந்துதான் தயாரிக்கிறாங்க. குச்சி கிழங்கு, மரச்சீனி கிழங்கு, வள்ளிக்கிழங்குன்னு இதை சொல்லுவாங்க. வாங்க மரவள்ளி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு மேல மண்ணு நிறைய இருக்கும். நல்லா கழுவி தோலை சீவணும். தோலை நீக்கிட்டு பெரிய பெரிய துண்டுகளா வெட்டணும். அதை அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு வச்சா சுத்தமாயிடும். ஒரு குக்கர்ல மரவள்ளி கிழங்கு பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சு மரவள்ளி துண்டுகளை போட்டு குக்கரை மூடி விசில் போடணும். 4 விசில் வந்ததும் குக்கரை திறந்து மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி கிழங்கு எல்லாம் நல்ல கண்ணாடி மாதிரி பளபளன்னு மாறி இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதுதான் சரியான பதம். கை சூடு பொறுக்கிற மாதிரி ஆறினதும் கையால நல்லா மசிக்கணும். நல்லா மசிச்ச அப்புறம் இப்ப நீ வீடியோல பாக்குற மாதிரி கெட்டியா ஆயிடும். இப்ப இன்னொரு பாத்திரம் எடுத்து அதுல உங்களோட டேஸ்டுக்கு தேவையான அளவுல சர்க்கரையை எடுத்துக்கோங்க. சர்க்கரைக்கு சமமான அளவுல தண்ணியை சேர்க்கணும். அடுப்பை பத்த வச்சு ஒரு கரண்டியால கைவிடாம கிளறணும். கொஞ்சம் விட்டாலும் சர்க்கரை தீஞ்சு போய் டேஸ்ட் மாறி போயிடும். சர்க்கரை கம்பிப்பாகு பதம் வர வரைக்கும் கிளறணும். அப்புறம் மசிச்சு வச்ச மரவள்ளி கிழங்க சர்க்கரை பாகு மேல கொட்டி கைவிடாம கிளறினா ஒரு ஸ்டேஜ்ல மசிச்ச மரவள்ளி கிழங்கு நல்லா கெட்டியாகி அல்வா பதம் வரும். இப்ப நெய் கொஞ்சம் தாராளமா சேர்க்கணும். கூடவே கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். திரும்பவும் கொஞ்ச நேரம் கிளறுங்க. அடுப்பை அணைச்சு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. இதோ சூடான சுவையான மரவள்ளி அல்வா ரெடி ஆயிடுச்சு. கோதுமை அல்வா மாதிரி இதை நீங்க துண்டு போட முடியாது. ஆனா டேஸ்ட் கோதுமை அல்வா விட ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் திருநெல்வேலி அல்வா கூட சுமார்னு தானே சொல்லுவீங்க. மரவள்ளி கிழங்குல தாமரை சத்து நிறைய இருக்காம். அதனால நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விட்டமின் சியும் அதிகமா இருக்கிறதுனால இதை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா. இந்த கிழங்குல கேலரிஸ் அதிகம். அதனால அளவா சாப்பிடணும். கேலரிஸ் அதிகம்தான், ஆனா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிடும். அதனால இந்த மரவள்ளி கிழங்கு அளவா சாப்பிட்டுட்டு வந்தா உடல் எடையை குறைக்க உதவும்னு சொல்றாங்க. இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்காம். அதனால ஹை பிபின்னு சொல்ற உயர் ரத்த அழுத்தம் குறையுமா. கோதுமை மற்றும் மைதாவில் இருக்கிற குளூட்டன் இந்த மரவள்ளி கிழங்குல இல்லவே இல்லையா. அதனால கோதுமை மைதா மாவு ஒவ்வாமை உள்ளவங்க கூட தைரியமா மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. எப்பவுமே நீங்க மரவள்ளி கிழங்குல என்ன ரெசிபி செய்யறதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான கிழங்கா பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் பழசா இருந்தாலும் கிழங்கு மேல லேசா பச்சை கலர் தெரியும். அந்த மாதிரி இருந்தா அந்த கிழங்கை தூக்கி போட்டுடுங்க. மரவள்ளி கிழங்கு பயன்படுத்துறவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எப்பவுமே மரவள்ளி கிழங்கு ஊற வச்ச தண்ணி அல்லது மரவள்ளி கிழங்கு வேக வச்ச தண்ணி எதுவா இருந்தாலும் அதை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த தண்ணிய கையோட கொட்டிடணும்.